அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருப்பது என்னவென்றால், சமீபத்திலே அரசு பள்ளியிலே மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் கொடுத்த ஒரு உரை. அவர் அந்த பள்ளிக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்படுகின்ற பொழுது அவர் கூறிய சில வார்த்தைகள், சில கருத்துக்கள் அங்கே இருக்கின்ற ஒரு தமிழாசிரியருக்கு அவருக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக இருக்கின்றது. தமிழாசிரியர் அவர் கூறிய கருத்துக்கு தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார். அப்படி எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது மிகப்பெரிய சர்ச்சையாக அது வெடிக்கிறதை பார்க்க முடிகின்றது. அப்படி அவர் என்ன கருத்துக்கள் கூறினால் அதனுடைய விளைவு என்ன, ஏன் அப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் கூறுவதற்கு அந்த ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவித்தார் என்று நாம் இந்த காணொலியிலே பார்ப்போம். முதலாவதாக அவர் அங்கே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அழைக்கப்படுகிறார். ஆனால் அவர் பேசிய விதங்களை பார்க்கின்ற பொழுது அது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி தெரியவில்லை. அது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு போல காணப்பட்டது. ஏனென்றால் அவர் பேசுகிறார், முன்ஜென்மம், மறுஜென்மம், முற்பிறவி, மறுபிறவி, கர்மா என்றெல்லாம் அவர் பேசுகிறதை பார்க்க முடிகின்றது. அவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை, நாம் தற்பொழுது படுகின்ற கஷ்டங்கள், நாம் இன்று அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் முற்பிறவியில் நாம் செய்த பாவத்தினுடைய விளைவுகள் என்று சொல்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லப்படும் என்றால், கண் பார்வை இல்லாமல், காது கேட்கும் திறன் இல்லாமல், கை காலில் ஊனமாக பிறக்கின்றவர்கள் எல்லாம் முற்பிறவியில் செய்த பாவத்தினாலே இந்த பிறவியில் அப்படி பிறந்தார்கள் என்று அவர் கூறுகின்றார். அதை மட்டுமல்லாமல் இப்பொழுது நாம் செய்கின்ற பாவத்திற்கு அடுத்த பிறவியிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் திருவள்ளுவர், திருமூலர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம் மற்றும் விவேகானந்தர் போன்ற ஆன்மீக தலைவர்களை அனைவரையும் என்ன செய்கிறார், அவருடைய பங்குக்கு அவருக்கு ஒரு கூட்டாக அழைக்கின்றார். எல்லாரும் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் கூறுகின்றார். இன்று நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், கிறிஸ்தவம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பைபிளில் மறுபிறவியை பற்றி அவர் கூறியிருக்கிறார், எந்த பைபிளில் அவர்களுடைய முற்பிறவி பலன்தான் இப்பொழுது அவருக்கு அனுமதிக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார் என்பது குறித்து நாம் ஒரு தியானத்துக்கு போகின்றோம். வேதம் சொல்கின்றது, கிறிஸ்தவ வேதம் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், மறுபிறவி என்று எந்த பைபிளிலும் சொல்லப்படவில்லை. மறுபிறவி என்ற ஒரு வார்த்தையே பைபிளில் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ வேதம் என்ன சொல்கிறது என்றால், உயிர்த்தெழுதல் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கை. உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? அப்படி என்றால், மரணம் என்பது ஒரு நித்திரை. மரணம் என்பது என்னது? ஒரு நித்திரை. அவர்கள் மரித்தவர்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையின் பொழுது மீண்டும் உயிரடைவார்கள், மீண்டும் உயிர்த்து எழுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அதன் பிற்பாடு அவர்களுக்கு சொர்க்கம் அல்லது நரகம் என்று அனுமதிக்கப்படும் என்று பார்க்கின்றோம். அதுதான் கிறிஸ்தவம் சொல்கின்ற வேதம். அதாவது என்னவென்று பார்க்க என்றால், இன்னும் ஒரு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி ஒரு இரவிலே தூங்கி காலையில் விழித்து எழுகிறோமோ அதுபோல தான் மரணம் என்று சொல்லப்படுகிறது. மரித்தவர்கள் எல்லோரும் நித்திரையில் இருக்கிறார்கள் என்றுதான் வேதம் சொல்கின்றது, கிறிஸ்தவம் சொல்கின்றது. அவர்கள் எல்லோரும் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதாவது இதே சரீரத்தோடு, இதே உடலோடு, முகத்தோடு, இதே பாவத்தோடு எழுந்திருப்பார்கள். அந்த பாவம் என்பது அந்த பாவம் இல்லை, நம்முடைய அசைவுகளோடு எழுந்திருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். எதன் அடிப்படையில் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் என்றால், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன கற்பனைகளின்படி நடந்து அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்த பட்சத்தில் அவர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படும். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அதாவது பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டு மட்டுமல்லாமல் பாவமணி பெற்றுக்கொண்டு அவர் கூறிய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு உண்டான சொர்க்கத்தை வழங்க. சொர்க்கம் என்றால் என்ன? நித்தியமாக வாழப்போகின்ற வாழ்க்கை. அதாவது சாவில்லாத, மரணம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, எந்த விதமான பாடுகளும், நிந்தைகளும், வியாதிகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கப் போகிறார். அதுதான் கிறிஸ்தவம் சொல்கின்ற உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை. அப்படி யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நித்திய மரணம் என்றால் அவர்கள் இந்த பூமியிலே எருக்களை போல கடப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. எருனர்த்தம் மாட்டு சாணம் எப்படி பூமியில் கிடைக்கிறதோ அது போல கடப்பார்கள். கடைசி நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அந்த சாத்தான், முக்கியமான ஒரு கேரக்டர் சொல்ல சாத்தான், அந்த சாத்தானை அழித்து அதோடு சேர்ந்து இந்த பூமியில் கிடைக்கின்ற மற்றவர்களையும் நெருப்பிற்கு இரையாக இந்த பூமியை அழித்து போடுவார் என்பதான் கிறிஸ்தவம் சொல்கின்ற நம்பிக்கையான வார்த்தைகள். மறுபிறவியோ முற்பிறவியோ என்ற எந்த வார்த்தையும் கிறிஸ்தவத்தில் வேதத்தில் பைபிளில் காணப்படுவது கிடையாது.
இன்னும் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்றால், அவர் கூறுகின்றார், நாம் முற்பிறவியில் செய்த பாவம் தான் இப்பொழுது நாம் அனுபவிக்கணும் என்று அவர் கூறுகின்றார். அப்படியும் எந்த கிறிஸ்தவ வேதம் சொல்வது கிடையாது. நாம் முற்பிறவியில் செய்த பாவத்திற்கான பலன் என்று வேதம் சொல்வது கிடையாது. நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவை நாம் அனுபவிக்கிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே முற்பிறவி என்று சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்லப்படும் என்றால், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாக என்று சொல்லப்படுகிறது. அவனவன் தன் சொந்த இச்சையினாலே சிக்குண்டு இழுப்புண்டு தவிக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த அவருடைய பாடுகள் கஷ்டங்களுக்கு காரணமாக 3 விஷயங்கள் நாம் சொல்லலாம். முதலாவது, நம்முடைய முற்பிதாக்கள் செய்த தவறு, பாவம். உதாரணம் சொல்லப்படும் என்றால், இப்பொழுது ஜப்பான் நகரத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஜப்பான் நகரத்திலே காணப்படுகின்ற எல்லோருமே எப்படி இருக்கிறார்கள்? குள்ளமான மனிதர்களாக காணப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் குள்ளமான மனிதர்களாக காணப்படுகிறார்கள் என்றால், அங்கே நம்முடைய முற்பிதாக்கள் செய்த ஒரு செயல். என்ன செயல்? அங்கே அந்த உலகப் போரின் போது குண்டு வீசினார்கள். அங்கே அந்த குண்டினுடைய கசிவு, அணு கசிவினாலே அங்கே பிறக்கின்ற குழந்தை எல்லாரும் குட்டையாக பிறக்கிறார்கள். அதில் அவர்களுடைய தவறு என்ன? அந்த பிறந்த பிள்ளைகளோட தவறு ஒன்றும் கிடையாது. அவர் முற்பிதாக்கள் செய்த தவறு கிடையாது. அவருடைய முற்பிதாக்கள் செய்த தவறு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற முற்பிதாக்கள் செய்த தவறுடைய விளைவாக கூட நாம் சில காரியங்கள் அனுபவிக்கிறோம். அதுபோல நாம் செய்த தவறு, நாம் சில பாவத்தினாலே, இச்சையினாலே நம்ம இழுப்புண்டு சிக்குண்டு, உதாரணத்துக்கு குடி போதையிலே நம்ம குடிக்கு அடிமையாகிறோம், விபச்சாரத்துக்கு அடிமையாகிறார்கள், மது போதைக்கு அடிமையாகிறார்கள், அதுபோல் பண ஆசைகளை அதிக விழுந்து போகிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்களை, பாவங்களில் விழுந்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பாடுகளுக்கு அதுக்குண்டான பலனை அனுபவிக்கின்றோம். இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது சாத்தான் என்பவன். அந்த சாத்தான் என்பவன் என்ன செய்கின்றான்? நமக்கு பலவிதமான ஆசைகளை, இச்சைகளை நம்ம உண்டாக்கி நம்ம என்ன செய்யறோம்? அழிவுக்கு நேராக கடந்து போகின்றான். அதுதான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. மேலும் ஒருவனுக்கு மரணம் என்ற ஒன்று யாருக்கு கொடுக்கப்படும் என்றால் சாத்தானுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மரணம் என்ற ஒன்று இறைவன் வைக்கவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கவில்லை. நம்மை மரணத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் அவர் பூமியிலே மனிதனாக பிறந்து மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல் நாம் உயிர் தெழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை, போதனையும் கூட. ஆனால் இந்த நபர் என்ன செய்கின்றார்? இவருடைய சொந்த கருத்திற்காக எல்லோரையும் அவர் ஒன்றாக இழக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் சொல்வது எல்லாமே உண்மை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறை சொல்ல முடியாது, அபிகள் நாயத்தை குறை சொல்ல முடியாது, திருமூலரை குறை சொல்ல முடியாது, அதுபோல என்னையும் நீங்கள் குறை சொல்ல முடியாது என்று அவரையும் அந்த வரிசையில் சேர்த்துக் கொள்கின்றார். இப்படிப்பட்ட போதனைகள் இன்னும் கிறிஸ்தவத்தில் என்றுமே காணப்பட்டது கிடையாது. கிறிஸ்தவத்தில் மறுஜன்ம நம்பிக்கை கிடையாது. அதே போல முற்பிறவியினுடைய பலன், கர்மாவின் நம்பிக்கை கிடையாது. நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். இன்னும் முக்கியமான 3வது விஷயம் என்றால், சாத்தானானவன் மனிதர்கள் முன்பாக கடவுளை குற்றப்படுத்துகிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடவுள் இரக்கமற்றவர், கடவுள் நமக்கு எந்த உரிமையும் கொடுக்கவில்லை, அவர் உங்களை அடிமைகளாக வைத்துள்ளார் என்று குற்றப்படுத்துகிறான். ஆனால் கடவுள் நம்மை அப்படி படைக்கவில்லை. கடவுள் நம்மை அவருடைய பிள்ளைகளாக படைத்திருக்கிறார். நமக்கு எல்லா விதமான உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில எல்லா விதமான காரியங்களும் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. வேதம் சொல்கிறது, சகல எல்லாவற்றையும் செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் உனக்கு தகுதியாக இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எதையும் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்குண்டான பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டும். நன்மை செய்து வாழ்ந்தோம் என்றால் அதற்குண்டான பலனை, ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்போம். தீமை செய்து வாழ்ந்தோம் என்றால் அதற்குண்டான பலனையும் சாபத்தை நாம் அனுபவிப்போம். அது அடுத்த பிறவியில் அல்ல, இந்த பிறவியிலேயே அனுபவிப்போம். அது மட்டுமல்ல, நம்முடைய உயிர் தெழுதலில் அதுக்குண்டான பலனை நாம் அனுபவிப்போம். இந்த பூமியில் நாம் பாவம் செஞ்சு தவறு செஞ்சு நல்லா வாழலாம், கொஞ்ச நாளைக்கு வாழலாம். ஆனால் கண்டிப்பாக சாத்தான் நமக்கு என்ன ஆசையை காட்டி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் போல காண்பிப்பான். ஆனால் கண்டிப்பாக நம்மை அவன் அழிவுக்கு நேராக தான் நடத்தி செல்வான். அவனுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால், மனிதன் இறைவனை அறியாமல் அவன் சாக வேண்டும். இப்படி நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ தூக்கு, நம்ம இதை பற்றி வேறொரு காணொலியில் பேசுவோம். கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கை என்னவென்றால், கடவுள் நமக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்துருக்காரு. நமக்கு எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. நல்லதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு, தீமையை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. ஆகினாலே அதற்குண்டான பலனை நாம் அனுபவிப்போம். ஆகையினாலே இவர் சொல்வது போல முற்பிறவி பலன், பிற்பிறவி பலன், இப்பொழுது செய்தால் நாம் அடுத்த பிறவியில் நாம் புழுவாக பிறப்போம் என்றெல்லாம் எந்த ஒரு போதனையும் கிறிஸ்தவத்தில் கிடையாது. இவர் ஒரு ஆன்மீகவாதியாக காண்பித்துக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அவர் இழுக்கின்றார். நண்பர்களை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கின்றேன், கடவுள் என்பவர் ஒருவர் தான். அவர் நம்மை படைத்திருக்கிறார், நமக்கு வழிநடத்துகிறார், நமக்கு உண்டான நித்திய வாழ்க்கையை, நித்திய சாவில்லாத ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள்
யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எம்மதம் சம்மதம் என்று சொல்பவர்களும் தயவு செய்து நீங்கள் அதுக்கு இசைவு விடாதீர்கள். நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா மதத்தினுடைய போதனைகளையும் எல்லா மதத்தினுடைய புத்தகங்களையும் வாங்கி படியுங்கள். படித்து அதற்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நீங்கள் அதை பின்பற்றுங்கள். அதை தான் நான் சொல்வேன். எனக்கு என் வாழ்க்கையில் பல கேள்விகள் இருந்தது. அந்த பல கேள்விகளுக்கான பதிலை எனக்கு கிறிஸ்தவம் கொடுத்ததனால் நான் கிறிஸ்தவத்தை நான் பின்பற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் என்னிடம் கேட்டால் நான் சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவரை பின்பற்றுங்கள். அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பைபிளை வாங்கி படியுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அவரிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டுதல் செய்யலாம், அவர் வெளிப்படுத்துவார். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்கள். நன்மையான நல்ல வார்த்தைகளால் தெரிந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிந்த அளவு நான் கடவுள் கொடுத்த ஞானத்தில் அவங்களுக்கு பதிலளிக்கிறேன். ஆகையினால இது போன்ற நபர்கள் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட தவறான போதனைகள் எழும்பும் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளில் சொல்லப்படுகிறது. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட தவறான போதனைகள் எழும்பும். அப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்றால் நமக்கு வேத அறிவும் எதிர்காலத்து குறித்தான தெளிவு நமக்கு ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஆகையினாலே நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பள்ளிகளிலே குறிப்பாக அந்த அரசு பள்ளியில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அனுமதித்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு சொற்பொழிவு எப்படி அனுமதிக்கப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிந்த புத்திரர்களாக காணப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதனால் கிறிஸ்தவத்தில் இவர் கூறுவது போன்ற எந்த விதமான போதனைகளும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.